வணக்கம். யாழ் மறியலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அனுஜெனா ஜெராட், ஹெமல்டினா யூதாசகர். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் பெருகி வரும் உலகில் மதங்கள் ஒன்றிணைய வேண்டும். திருத்தந்தை 14ஆம் லியோ. அரங்கம் நிறைந்த பார்வையாளர்களுடன் யாழ்ப்பாணத்தில் காவிய நாயகன் திருப்பாடுகளின் தவக்கால ஆற்றுகை. கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரியில் விண்ணக வீரன் வடமோடி கூத்து. யாழ் மறை மாவட்டத்தின் பல பங்குகளிலும் வீதி சிலுவை பாதைகள், ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தியுடன் பங்கேற்பு. விரிவான செய்திகள். பிரிவினைகளும் தீவிரவாதமும் அதிகரித்து வரும் இவ்வுலகில் அமைதியையும் ஒன்றிப்பையும் மேம்படுத்த மதங்களுக்கிடையே பலவான ஒத்துழைப்பு அவசியம் என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான உறவை வளர்ப்பதை நோக்காக கொண்டு அனைத்து ஆப்பிரிக்க கிறிஸ்தவ கூட்டமைப்பின் பொறுப்பாளர்களை திருப்பிடத்தில் சந்தித்து பேசிய போது மேற்கண்டவாறு எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் மதங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை வளர்க்க இவ்வமைப்பினர் மேற்கொள்ளும் முயற்சிகளையும் பாராட்டினார். வெவ்வேறு மத மற்றும் கலாச்சார பின்னணிகளையுடைய மக்கள் அமைதியாகவும் ஒத்துழைப்புடனும் வாழ முடியும் என்பதற்கு இவர்களது பணி ஒரு சான்று என குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் மதங்களுக்கிடையே ஒன்றுக்கொன்றான புரிதலை மேம்படுத்துவதில் அவற்றுக்கிடையேயான உரையாடலுக்கான திருப்பிடத்துறையின் பங்களிப்பையும் எடுத்துரைத்து அமைதி, நீதி மற்றும் உடன் பிறந்த உறவை மேம்படுத்த எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஒத்துழைக்குமாறும் கேட்டுக்கொண்டார். நமது காலத்தில் என்று பொருள்படும் நொஸ்ட்ரா அஸ்தாத்தி என்ற 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் ஆவணத்தின் படிப்பினைகளை குறிப்பிட்ட திருத்தந்தை உண்மையான ஒன்றிப்புக்கு வெளிப்படைத்தன்மை, உரையாடல் மற்றும் பிறரை எதிர்கொள்ள விருப்பம் ஆகியவை இன்றியமையாதவை எனவும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் தவறான முன் தீர்மானங்கள், வெறுப்பு மற்றும் வன்முறைக்கு எதிராக போராட வேண்டியது மத குழுமங்களின் பொறுப்பென குறிப்பிட்டு அநீதியை கண்டித்து அமைதியை பறைசாற்றும் குரல்களாக அவை மாற வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் திருமறை கலாமன்ற தயாரிப்பான காவிய நாயகன் திருப்பாடுகளின் தவக்கால ஆற்றுகை பங்குனி மாதம் 26ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை ஆரம்பமாகி யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள மன்ற திறந்தவெளி அரங்கில் நடைபெற்று வருகின்றது. பிரம்மாண்டமான அரங்க அமைப்பு, காட்சி அமைப்பு, இசை அமைப்பு, ஒளி போன்றவற்றுடன் அரங்கிலும் அரங்க பின்னணியிலும் 200க்கும் அதிகமான கலைஞர்களின் பங்கேற்புடன் 4 நாட்கள் மேடையேற்றப்படும் இத்தவக்கால ஆற்றுகையில் இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் வருகை தந்த ஆயிரக்கணக்கானோர் பக்தி பூர்வமாக இணைந்து வருவதுடன் இவ்வாற்றுகை 29ஆம் தேதி நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இறுதி காட்சியுடன் நிறைவடைய உள்ளது. காவிய நாயகன் திருப்பாடுகளின் காட்சி திருமறை கலாமன்ற ஸ்தாபக இயக்குனர் அமரர் அருட்தந்தை மரிய சேவியர் அவர்களால் எழுதப்பட்டு அவரது நெறியாள்கையில் முதலாக 2001ஆம் ஆண்டிலும் தொடர்ந்து 2004, 2008, 2013, 2022ஆம் ஆண்டுகளிலும் மேடையேற்றப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றுக்கொண்டதுடன் தற்பொழுது திரு ஜெயகாந்தன் அவர்களின் நெறியாள்கையில் 6வது தடவையாக மேடையேற்றப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரியில் தனிநாயகம் தமிழ் மன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட தமிழ் விழா பங்குனி மாதம் 23ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை கல்லூரி ஜோய் கிறிஸ்தோஸ்தம் மண்டபத்தில் நடைபெற்றது. கல்லூரி அதிபர் அருட்தந்தை பெட்ரோஸ் தயாபரன் அவர்களின் வழிநடத்தலில் மன்ற காப்பாளர் அருட்தந்தை குயின்சன் பெர்னாண்டோ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மன்ற தலைவர் அருட் சகோதரர் சுனில்குமார பீரிஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் அமரர் அருட்தந்தை தனிநாயகம் அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஒளியேற்றப்பட்டது. தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் தமிழ் விழா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றதுடன் சிறப்பு நிகழ்வாக அண்ணாவியார் திரு அரியநாயகம் அன்று ஜூலியஸ் அவர்களின் நெறியாள்கையில் திரு ஜான்சன் ராஜ்குமார் அவர்களின் எழுத்துருவிலான அதிதூதர் புனித மிக்கேலின் வரலாறை சித்தரிக்கும் விண்ணக வீரன் வடமோடி கூத்தும் அருட்சகோதரர்களால் ஆற்றுகை செய்யப்பட்டது. யாழ் கல்வி வலய நாடகமும் அரங்கியலும் பாட ஆசிரிய ஆலோசகரும் திருமறை கலாமன்ற பிரதி இயக்குனருமான திரு ஜான்சன் ராஜ்குமார் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம், அருட்தந்தியர்கள், அருட்சகோதரர்கள், குறும்பட மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அருகி வரும் கிறிஸ்தவ கலைகளை பாதுகாத்து அவற்றை வளர்க்கும் நோக்கோடு இலங்கை கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தால் நடாத்தப்பட்ட தமிழ் மொழி மூலமான பசா மற்றும் தவக்கால ஒப்பாரி புலம்பல் பாடல் போட்டி முடிவுகள் வெளியாகியுள்ளன. யாழ் மறை மாவட்டத்திலிருந்து 22 அணிகளும் மன்னார் மறை மாவட்டத்திலிருந்து 10 அணிகளும் பங்கு பற்றிய இப்போட்டியில் மன்னார் மறை மாவட்டம் நானாட்டான் புனித ஹார்மேல் அன்னை ஆலய பங்கு 1ஆம் இடத்தையும், முருங்கன் புனித யாகப்பர் இளையோர் அணி 2ஆம் இடத்தையும், வஞ்சியன்குளம் புனித பேதுருவானவர் ஆலய அணி 3ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டதுடன்
யாழ்மறை மாவட்ட குருநகர் புனித யாகப்பர் ஆலய மறைப்பாடசாலை அணி 6ஆம் இடத்தையும், மல்வம் பங்கு அணி 8ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டன. கிறிஸ்துவ மத அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையில் இளவாலை மறைக்கோட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கான சிறப்பு கருத்தமர்வு பங்குனி மாதம் 22ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பண்டத்தரிப்பு புனித பற்றிமா அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது. இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை ஜேசுதாஸ் மற்றும் குடும்ப சேவைக்கு பொறுப்பான அருத்தந்தை அமல்ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து கருத்தமர்வும் நடைபெற்றது. இக்கருத்தமர்வில் கிளரேசியன் சபை அருத்தந்தை வரதன் மற்றும் யாழ் மறைமாவட்ட அகவழி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருத்தந்தை மனுவேல் பிள்ளை டேவிட் ஆகியோர் கலந்து கருத்துரைகள் வழங்கினர். கருத்துரை நிறைவில் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் கத்தோலிக்க குடும்ப சேவை மையங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற தேசிய குடும்ப நல மையத்தின் பணிப்புரையின் ஆரம்பமாக இளவாலை மறைக்கோட்டத்தில் குடும்ப நல சேவை இயக்கம் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டு அதற்கு பொறுப்பாக அருத்தந்தை அமல்ராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து பொதுக்கூட்டம் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் பங்குகளிலிருந்து தெரிவு செய்யப்படும் குடும்பங்கள் தங்களது பங்குகளில் குடும்ப நல சேவை இயக்கங்களை ஆரம்பித்து குடும்பங்களின் நல்வாழ்வு மற்றும் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதுடன் குடும்பங்களுக்கான கருத்தரங்குகள், இளையோருக்கான வழிகாட்டல் நிகழ்ச்சிகள் நடாத்தவும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இந்நிகழ்வில் இளவாலை மறைக்கோட்ட பங்கு பிரதிநிதிகள் பங்கு பெற்றனர். யாழ் புனித அடைக்கல அன்னை ஆலய தவக்கால 6ஆம் வார சிறப்பு தியான வழிபாடுகள் பங்கு தந்தை அருட்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றன. பங்குனி மாதம் 24ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இறுதி நாள் வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் அன்றைய தினம் யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து கல்லறை ஆண்டவர் திருச்சரூப முத்தியும் இடம்பெற்றன. இத்தியான நிகழ்வுகளில் ஏராளமானவர்கள் பக்தியுடன் கலந்து சபித்தார்கள். கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருத்தலத்தில் அமைந்துள்ள புனரமைப்பு செய்யப்பட்ட வரவேற்பு அந்தோணியார் திருச்சொரூப திறப்பு விழா பங்குனி மாதம் 23ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. புனிதரின் திருச்சுரூபத்தை திருத்தல பரிபாலகர் அருத்தந்தை பத்திநாதன் அவர்கள் ஆசீர்வதித்து திறந்து வைத்தார். அத்துடன் நெடுந்தீவு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட வீதி சிலுவை பாதை 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் அங்கு நடைபெற்றது. புனித ஜாகபுர ஆலயத்தில் ஆரம்பமாகி பிரதான வீதியூடாக வியாகுல அன்னை கபியை சென்றடைந்து அங்கு திருப்பலியுடன் நிறைவடைந்தது. அப்போஸ்தலிக்க கார்மேல் சபையின் புதிய நிர்வாக தெரிவு பங்குனி மாதம் 25ஆம் தேதி கடந்த புதன்கிழமை இந்தியா பெங்களூரில் நடைபெற்றது. இத்தேர்வில் அருட்சகோதரி நிர்மலினி அவர்கள் உயர் மேலாளராகவும், இலங்கை நாட்டைச் சேர்ந்த அருட்சகோதரி பிரதீபா அவர்கள் செயலாளராகவும், அருட்சகோதரி ஜீனா கிரஸ்டா அவர்கள் பொருளாளராகவும், அருட்சகோதரிகள் ஆன்சிலா, சமிதா, நெசா, ரெஸ்மி ஆகியோர் ஆலோசகர்களாகவும் தெரிவு செய்யப்பட்டனர். யாழ்மறை மாவட்ட துறவர சபை குருக்கள் துறவிகளுக்கான தவக்கால தியானம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை கொழும்புத்துறை திருவுள சபை சிறிய குறுமடத்தில் நடைபெற்றது. யாழ்மறை மாவட்ட துறவர சபை குருக்கள் துறவிகள் மன்ற தலைவர் திருவுள பணியாளர் சபை அருத்தந்தை பிராங்க் டவ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் தியான உரை, நற்கருணை வழிபாடு, ஒப்புரவு அருட்சாதனம், திருப்பலி என்பன இடம்பெற்றன. தியான உரையை மன்னார் உயிலங்குளம் கள்ளிக்கட்டைக்காடு இறையிறக்க தியான இல்ல இயக்குனர் அருத்தந்தை அகஸ்டின் முண்டேகாட் அவர்கள் வழங்கியதுடன் திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வரும் மன்ற போசகருமான அருத்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் 100க்கும் அதிகமான குருக்கள் துறவிகள் பங்கு பெற்றிருந்தனர். இளவாலை மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழகத்தின் ஏற்பாட்டில் மறைக்கோட்ட பங்குகளுக்கிடையே முன்னெடுக்கப்பட்ட பசாம் பாடல் போட்டி பங்குனி மாதம் 22ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பண்டத்தரிப்பு தியான இல்லத்தில் நடைபெற்றது. மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருட்தந்தை ஜேசுரட்னம் அவர்களின் வழிநடத்தலில் கழக தலைவர் திரு ஜேசுதாசன் அவர்களின் தலைமையில் 5 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் மறைக்கோட்ட பங்குகளைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான போட்டியாளர்கள் பங்கு பற்றியிருந்தனர். போட்டி நிறைவில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் இந்நிகழ்வில் இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜேசுதாஸ், யாழ்மறை மாவட்ட பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருட்தந்தை மௌலிஸ், அருட்தந்தையர்கள், கழக அங்கத்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பருத்தித்துறை மறைக்கோட்ட இளையோருக்கான தவக்கால தியானம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பருத்தித்துறை தும்பளை புனித லூர்து அன்னை கவியில் நடைபெற்றது. மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை கிருபாகரன் அவர்களின் வழிநடத்தலில் இளையோர் ஒன்றிய இணைப்பாளர் அருத்தந்தை ஆதர் ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிலுவை பாதை, ஆன்மீக உரை, நற்கருணை வழிபாடு, திருப்பலி என்பன இடம்பெற்றன. தியானத்தை கிளரேசியன் சபை அருத்தந்தை ரொனால்ட் சுஜீவன் அவர்கள் நெறிப்படுத்தியதுடன் திருப்பலியை அச்சுவேலி பங்கு தந்தை அருத்தந்தை மைக்கேல் சவுந்தரநாயகம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் 150க்கும் அதிகமான இளையோர் பங்கு பெற்றிருந்தனர். அத்துடன் அன்று மாலை இளையோருக்கான பாதுகாப்பான குடிபெயர்வு மற்றும் தொழில் வாய்ப்பு வழிகாட்டலை உள்ளடக்கிய விழிப்புணர்வு கருத்தமர்வு இடம்பெற்றதுடன் இக்கருத்தமர்வை
யாழ் கரிதாஸ் கியூடெக் நிறுவன பணியாளர்கள் நெறிப்படுத்தினர். இளவாலி மறைக்கோட்ட மறையாசிரியர்களுக்கான தவக்கால தியானம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை மானிப்பாய் புனித அந்தோனியார் யாத்திரை தல மண்டபத்தில் நடைபெற்றது. மறைக்கோட்ட மறைக்கல்விக்கு பொறுப்பான அருட்தந்தை அகஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சிலுவை பாதை கிறிஸ்தவ அலுவல்கள் அமைச்சினால் நடாத்தப்படும் தேசிய திருவிவிலிய அறிவு போட்டிக்கு ஆசிரியர்களை தயாரிக்கும் செயலமர்வு, நற்கருணை வழிபாடு என்பன நடைபெற்றன. செயலமர்வை அருட்சகோதரி ஜோஹா அவர்கள் நெறிப்படுத்தியதுடன் யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டியூக் வின்சன் அவர்கள் கலந்து தேசிய திருவிவிலிய அறிவு போட்டி தொடர்பான தகவல்களையும் வழங்கினார். இந்நிகழ்வில் 200க்கும் அதிகமான மறையாசிரியர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர். நவாலி புனித பேதுரு பாவலு ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால தியானமும் தொடர்பாடல் ஆண்டு கருத்தமர்வு பங்குனி மாதம் 22ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்டனி ஜெயரஞ்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வு இளையோர், பெற்றோர் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கான தியானம் மற்றும் கருத்தமர்வு என்பன இடம்பெற்றன. கருத்தமர்வு மற்றும் தியான நிறைவு குணமாக்கல் வழிபாடும் திருப்பலியும் நடைபெற்றன. தியானத்தை இந்தியா, தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த கப்புச்சின் சபை அருட்தந்தை பீட்டர் அமல்ராஜ் மற்றும் பொதுவாழ்வு இயக்க குழுவினர் இணைந்து முன்னெடுத்ததுடன் தொடர்பாடல் கருத்தமர்வை யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்ரீபன் தலைமையிலான குழுவினர் நெறிப்படுத்தினர். தவக்காலத்தை முன்னிட்டு பாண்டியன் தாழ்வு புனித அன்னாள் ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான நிகழ்வு பங்குனி மாதம் 22ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை நேசராஜா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் 33 குருதி கொடையாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தனர். யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க மருத்துவர் அமைப்பு உறுப்பினருக்கான தவக்கால தியானம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொழும்புத்துறை திருவுள பணியாளர் சபை இல்லத்தில் நடைபெற்றது. அமைப்பின் ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஆன்மீக உரை, ஒப்புரவு அருட்சாதனம், நற்கருணை வழிபாடு, திருப்பலி என்பன நடைபெற்றன. ஆன்மீக உரையையும் திருப்பலியையும் யாழ் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருட்தந்தை ரவிராஜ் அவர்கள் முன்னெடுத்ததுடன் நற்கருணை வழிபாட்டை திருவுள பணியாளர் சபை அருட்தந்தை மரியதாஸ் அவர்களும் நெறிப்படுத்தினார். தொடர்ந்து அமைப்பின் அங்கத்தவர்களுக்கான கூட்டம் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் 30 வரையானவர்கள் பங்கு பெற்றினர். புலோப்பளை பங்கில் முன்னெடுக்கப்பட்ட வீதி சிலுவை பாதை பங்குனி மாதம் 27ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்டன் ஜோர்ஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இச்சிலுவை பாதை புலோப்பளை புனித ராயப்பர் ஆலயத்தில் ஆரம்பமாகி வண்ணாங்கேணி இரக்கத்தின் மாதா ஆலயத்தை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற திருப்பலியுடன் நிறைவடைந்தது. அத்துடன் புலோப்பளை பங்கு பாடசாலை மாணவர்களுக்கான தவக்கால தியானம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி கடந்த புதன்கிழமை புனித ராயப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இத்தியானத்தில் தியான உரை, நற்கருணை வழிபாடு, திருப்பலி என்பன நடைபெற்றதுடன் தியானத்தை குனேலியன் சபை அருட்தந்தையர்கள் டேவிட் மற்றும் புளோமின் ராஜ் ஆகியோர் நெறிப்படுத்தினர். இத்தியானத்தில் 50 மாணவர்கள் பங்கு பெற்றனர். பெரியவிளான் புனித அந்தோனியார் ஆலய அமல அன்னை மன்ற அங்கத்தவர்கள் இணைந்து முன்னெடுத்த தவக்கால யாத்திரை பங்குனி மாதம் 23ஆம் 24ஆம் தேதிகளில் நடைபெற்றது. பங்கு தந்தை நற்கருணைநாதர் சபை அருட்தந்தை ஞானநேச மற்றும் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை சன்றானா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மன்ற தலைவி திருமதி நிமல்டா ஜெயக்கொடி அவர்களின் உதவியுடன் இடம்பெற்ற யாத்திரையின் முதல் நாள் மன்றத்தினர் கொழும்பு தேவத்த லங்கா மாதா திருத்தலத்துக்கு சென்று அங்கு இடம்பெற்று செபமாலையில் பங்கு பெற்றினர். 2ஆம் நாள் ஹங்வெல நிருப்புல கல்வாரி பூங்காவை தரிசித்து அங்கு நடைபெற்ற சிலுவை பாதை மற்றும் திருப்பலியில் கலந்து கொண்டனர். திருப்பலியை பங்கு தந்தை அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இத்தவக்கால திரு யாத்திரையில் 35க்கும் அதிகமான அந்நியர்கள் பக்தியுடன் பங்கு பெற்றினர். தர்மபுரம் பங்கு மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் மறையாசிரியர்களுக்கான கருத்தமர்வு பங்குனி மாதம் 22ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை விஸ்வமடு புனித ராயப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ரேமன் ரெனால்ட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டியூக் வின்சன் தலைமையிலான குழுவினர் கலந்து விளையாட்டுகள், குழு செயற்பாடுகள், கருத்துரைகள் என்பவற்றின் ஊடாக கருத்தமர்வை வழிப்படுத்தினர். இந்நிகழ்வில் 80 மறைக்கல்வி மாணவர்களும் 16 மறையாசிரியர்களும் பங்கு பற்றி பயனடைந்தனர். உருத்திரபுரம் பங்கு மக்களுக்கான தவக்கால யாத்திரை பங்குனி மாதம் 21ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஜோன் கனிசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பங்கு மக்கள் பண்டத்தெரிப்பு புனித பற்றிமா அன்னை திருத்தலத்திற்கு யாத்திரை மேற்கொண்டு அங்கு இடம்பெற்ற செபமாலை, சிலுவை பாதை, நற்கருணை வழிபாடு, திருப்பலி என்பவற்றில் பங்கு பெற்றினர். நற்கருணை வழிபாட்டை அருட்தந்தை தினேசன் அவர்கள் நெறிப்படுத்தியதுடன் திருப்பலியை பங்கு தந்தை அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் 150 வரையான இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றினர்.
சுன்னாகம் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட வீதி சிலுவை பாதை தியானம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை நிக்சன் காலின்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இத்தியானம் சுன்னாகம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் ஆரம்பமாகி சூறாவத்தை புனித தெரேசாள் ஆலயத்தினூடாக ஏழாலை புனித இசிதோர் ஆலயத்தை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற திருப்பலியுடன் நிறைவடைந்தது. திருப்பலியை பங்கு தந்தை அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். சாவகச்சேரி மற்றும் அக்கராயின் பங்கு மக்களுக்கான தவக்கால யாத்திரை பங்குனி மாதம் 22ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தையர்கள் அருத்தந்தை ஞானேந்திரன் மற்றும் அமலமரி தியாய்கள் சபை அருத்தந்தை அல்பேன் சேகர் ஆகியோரின் ஒழுங்குபடுத்தல் பங்கு மக்கள் வவுனியா கோமரசன் குளம் கல்வாரி திருத்தலத்திற்கு யாத்திரை மேற்கொண்டு அங்கு இடம்பெற்ற சிலுவை பாதை திருப்பலி நற்கருணை வழிபாடு என்பவற்றில் பங்கு பெற்றினர். அருத்தந்தை ஞானேந்திரன் அவர்கள் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்ததுடன் இந்நிகழ்வில் 400 வரையான இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றினர். யாழ்ப்பாணம் திருவுள சபை அங்கத்தவர்கள் இணைந்து முன்னெடுத்த திருவுள சபை திருவிழா பங்குனி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை கொழும்புத்துறை திருவுள சபை சிறிய குறுமடத்தில் குறுமட அதிபர் அருட்தந்தை மரிய செல்வன் பிராங்டவ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை கொழும்புத்துறை பங்கு தந்தை அருட்தந்தை மௌலிஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இத்திருப்பலியில் திருவுள பணியாளரின் யாழ் வட்டார குருக்கள், மணத்துறவு ஆண்கள் மற்றும் திருமணமான தம்பதிகள் கலந்து செபித்தனர். குருக்கள், மணத்துறவு ஆண்கள் மற்றும் திருமணமான தம்பதிகளை அங்கத்தவர்களாக கொண்ட திருவுள சபை கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவை தங்களுடைய திருவிழாவாக கொண்டாடுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பல்லவராயன்கட்டு ஆங்கில பாடசாலை இல்லமை வெல்லுன்ற விளையாட்டுப் போட்டி பங்குனி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது. பாடசாலை முதல்வர் அருட்தந்தை மெல்வின் ரோய் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இப்போட்டியில் மாணவர்கள் ஆக்ஸ்போர்ட், ஸ்டான்ஸ்போர்ட், ஹவார்ட், கேம்பிரிட்ஜ் என 4 இல்லங்களாக பிரிந்து போட்டிகளில் பங்கு பெற்றியதுடன் கேம்பிரிட்ஜ் இல்லம் 1ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டது. திரு ஜார்ஜ் கிறிஸ்தோபர் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் பூனகரி கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு கலைச்செல்வன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் ஜெயபுரம் இராணுவ அதிகாரிகள், அயற்பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பலரும் பங்கு பெற்றினர். புங்குடுதீவு பங்கு மறைப்பாடசாலை மாணவர்களின் காட்சி சிலுவை பாதை தியானம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கரந்தலி ஆரோக்கிய ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை லியான்ஸ் அவர்களின் வழிநடத்தலில் இடம்பெற்ற இத்தியானத்தில் மறைக்கல்வி மாணவர்களால் இயேசுவின் கல்வாரி பாடுகள் எனும் தொனியில் சிலுவை பாதை நிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. தியான நிறைவில் திருப்பலி இடம்பெற்றதுடன் திருப்பலியை யாழ் அகவழி குடும்ப நல நிலைய உதவி இயக்குனர் அருட்தந்தை ஜெராட் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். கரவெட்டி புனித அந்தோனியார் ஆலய தவக்கால 6ஆம் வார சிறப்பு தியான வழிபாடுகள் பங்கு தந்தை அருட்தந்தை விஜிண்டஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றன. பங்குனி மாதம் 24ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இறுதி நாள் வழிபாடுகள் இடம்பெற்றன. ஆயத்த நாள் வழிபாடுகளை அமலமரி தியாய்கள் சபை மறையுரைஞர் குழுமத்தினரும் இறுதி நாள் வழிபாடுகளை அருட்தந்தை பிரையன் அவர்களும் தலைமை தாங்கி நடாத்தினார்கள். அத்துடன் கரவெட்டி பங்கு இறைமக்கள் இணைந்து முன்னெடுத்த தவக்கால பாத யாத்திரை பங்குனி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இறைமக்கள் தங்களின் ஆலயங்களில் இருந்து பாத யாத்திரையை ஆரம்பித்து பரணி திரு ஆண்டவர் ஆலயத்தை சென்றடைந்து தொடர்ந்து அங்கு இடம்பெற்ற சிலுவை பாதை தியானம், திருப்பலி என்பவற்றில் பங்கு பெற்றினர். திருப்பலியை பங்கு தந்தை அருட்தந்தை விஜிண்டஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். வட்டக்கச்சி பங்கு மக்களுக்கான தவக்கால தியானம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை புனித சூசியப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ராஜ் டிலக்ஷன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இத்தியானத்தில் ஒப்பாரி பாடல்கள், நற்கருணை வழிபாடு, ஒப்புரவு அருட்சாதனம், திருப்பலி என்பவற்றுடன் பங்கு இளையோர் மற்றும் மறைக்கல்வி மாணவர்களின் காட்சி சிலுவை பாதையும் நடைபெற்றது. நற்கருணை வழிபாட்டை அமலமரி தியாய்கள் சபை அருட்தந்தை ஜீவரட்னம் அவர்கள் நெறிப்படுத்தியதுடன் திருப்பலியை அருட்தந்தை செபமாலை பெரேரா அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் அருட்சகோதரிகள், பங்கு மக்கள் என 400 வரையானவர்கள் பங்கு பெற்றினர். சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக தவக்கால தியானம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை ஆல்டன் புனித மார்ட்டின் ஆலயத்தில் நடைபெற்றது. பணியக இயக்குனர் அருட்தந்தை ஜோர்ஜ் முரளிதரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஒப்புரவு அருட்சாதனம், சிலுவை பாதை, நற்கருணை ஆராதனை, குணமாக்கல் வழிபாடு, தவக்கால சிந்தனை, திருப்பலி என்பன இடம்பெற்றன. தவக்கால சிந்தனையை இந்தியா கோயம்புத்தூர் மறைமாவட்ட அருட்தந்தை ஜோனி அவர்கள் வழங்கியதுடன் திருப்பலியை அருட்தந்தை ஜோர்ஜ் முரளிதரன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். திருகோணமலை மறைமாவட்ட வருடாந்த பொது சிலுவை பாதை தியானம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை
நாச்சிக்குடா திருச்சிலுவை கல்வாரி மலையில் நடைபெற்றது. சீனகுடா பங்கு தந்தை அருட்தந்தை தேவசீலன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை நோயல் இம்மானுவேல் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இத்தியானத்தில் சிலுவை பாதையும் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெற்றன. திருப்பலியை ஆயர் பேரருட்தந்தை நோயல் இம்மானுவேல் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இத்தியானத்தில் ஆயிரக்கணக்கான இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர். மன்னார் மறைமாவட்டம் வவுனியா மறைக்கோட்டு அன்பிய பணியாளர்களுக்கான தவக்கால தியானம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை வவுனியா ரம்பைக்குளம் புனித அந்தோணியார் ஆலய மேய்ப்பு பணி மண்டபத்தில் நடைபெற்றது. மறைமாவட்ட அன்பிய ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை ராசானந்தம் நீக்லஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் நற்கருணை ஆராதனையும் ஒன்று கூடலும் நடைபெற்றன. ஒன்று கூடலில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து அன்பிய வாழ்வு பற்றி சிறப்புரை ஆற்றியதுடன் அன்பிய மத்திய குழு உறுப்பினர்களால் கருத்துரைகளும் வழங்கப்பட்டன. இத்தியானத்தில் 100 வரையான அன்பிய பணியாளர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர். திருகோணமலை மறைமாவட்டம் இருதயபுரம் பங்கு மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான கருத்தமர்வு பங்குனி மாதம் 22ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அமலமரித்தியாய்கள் சபை அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இக்கருத்தமர்வில் திருச்சிலுவை கன்னியர் சபை அருட்சகோதரிகள் நிர்மலா, பிரியா மற்றும் பிரியதர்சினி ஆகியோர் கலந்து கருத்துரைகள், விளையாட்டுகள், குளிர்ச்சி ஏற்பாடுகள் ஊடாக பங்கேற்பாளர்களை வழிபடுத்தினர். இந்நிகழ்வில் 150 வரையான மறைக்கல்வி மாணவர்களும் 50 பெற்றோரும் பங்கு பற்றி பயனடைந்தனர். மட்டக்களப்பு மறைமாவட்டம் இருதயபுரம் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான நிகழ்வு பங்குனி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை கிளமன் அன்னதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இவ்விரத்த தான நிகழ்வில் 35 குருதி கொடியாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தனர். பதுளை மறைமாவட்டம் கப்புத்தளை கஹாகல்ல திருமறை கலாமன்றத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பலிக்களம் திருப்பாடுகளின் தவக்கால ஆற்றுகை பங்குனி மாதம் 27ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கப்புத்தளை புனித செபஸ்தியார் ஆலய முன்றலில் நடைபெற்றது. இவ்வாற்றுகை யாழ் திருமறை கலாமன்ற உதவி நிர்வாக இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்களின் ஆலோசனை மேற்பார்வையில் கப்புத்தளை புனித செபஸ்தியார் ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை மேவின் அவர்களின் வழிநடத்தலில் கப்புத்தளை திருமறை கலாமன்ற இணைப்பாளர் திரு ஐசாக் அவர்களின் உதவியுடன் மேடையேற்றப்பட்டது. பிரம்மாண்டமான 120 அடி அரங்க அமைப்பு, காட்சி அமைப்பு, இசை அமைப்பு, ஒளி போன்றவற்றுடன் அரங்கிலும் அரங்க பின்னணியிலும் 100க்கும் அதிகமான கலைஞர்களின் பங்கேற்புடன் மேடையேற்றப்பட்ட இத்தவக்கால ஆற்றுகையை யாழ் திருமறை கலாமன்ற வளவாளர் திரு ஜெகன் கரன்சன் அவர்களுடன் இணைந்து கப்புத்தளமன்ற கலைஞர்கள் திரு பிரபா, திரு மைக்கேல் மற்றும் திருமறை கலாமன்ற தேசிய இணைப்பாளர் திரு சதீஷ்குமார் ஆகியோர் நெறிப்படுத்தினர். இவ்வாற்றுகையில் பதுளை மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜூட் நிசாந்த, அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் பங்கு பெற்றினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் பெருகி வரும் உலகில் மதங்கள் ஒன்றிணைய வேண்டும். திருத்தந்தை 14ஆம் லியோ. அரங்கம் நிறைந்த பார்வையாளர்களுடன் யாழ்ப்பாணத்தில் காவிய நாயகன் திருப்பாடுகளின் தவக்கால ஆற்றுகை. கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரியில் விண்ணக வீரன் வடமோடி கூத்து. யாழ் மறை மாவட்டத்தின் பல பங்குகளிலும் வீதி சிலுவை பாதைகள், ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தியுடன் பங்கேற்பு. இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அனுஜினா ஜெராட், ஹெமல் சீனா யூதாசேகர்.